கட்டுறது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு. இதோட ரியாலிட்டி எனக்கு காலேஜ் எல்லாம் முடிச்சு பல வருஷம் கழிச்சு தான் புரிஞ்சிச்சு. நம்ம எப்படி ஈஸிக்கு வந்தோம்? ஒன்று, பேரண்ட்ஸ் ஃபோர்ஸ் பண்ணியிருப்பாங்க, இல்லை ஃப்ரெண்ட்ஸ் வந்திருப்பாங்க. சில பேர் இந்த டிபார்ட்மெண்ட் தான் கவுன்சிலிங் கிடைச்சிருக்கும் வந்திருப்பாங்க. சில பேர் எனக்கு இதோட இன்ட்ரெஸ்ட் இருக்கணும் வந்திருப்பாங்க. இது எல்லாம் ஃபைன். எண்ட் ஆஃப் தி டே நம்ம இன்னைக்கு ஈஸி படிச்சிட்டோம், இல்லை ஈஸி படிக்கிறோம். ஸோ அடுத்தது என்ன? காலேஜ் படிக்கும்போது நம்மளுடைய ஃபோக்கஸ்லாம் என்ன இருக்கும்? அட்டண்டன்ஸ், இன்டர்னல் மார்க்கு, இதுதான் இருக்கும். ஆனால் நமக்கு அடுத்தது காலேஜ் முடிச்சுட்டு என்ன பண்ண போறோன்ற ஐடியாவே நம்மளுக்கு பெருசாக இருக்காது. நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. இதில் பிஸ்னஸ் பண்ணலாம், படிக்கலாம், வேலைக்கு போகலாம், இப்படி நிறைய இருக்குது. ஸோ என்னென்னலாம் வேஸ் இருக்குது அப்படின்ற கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது தான் இந்த வீடியோ. படிக்கும் இருக்குது, ஹையர் ஸ்டடீஸும் பண்ணலாம், வேலைக்கும் போகலாம், நீங்கள் பிஸ்னஸும் பண்ணலாம். ஆனால் எல்லாமே நம்ம ரிலேட்டடாக பண்ண நம்மளுக்கு ஹாப்பியாக இருக்கும். நான் ஈஸியாக முடிச்சிட்டேன்ப்பா, நான் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. நானும் இதே தப்பு தான் பண்ணேன். காலேஜ் முடிச்சுட்டு என்ன பண்ணணும்னே தெரியாம நிறைய பண்ணிருக்கேன். ஸோ பல இண்டஸ்ட்ரியில ஒர்க் பண்ணிருக்கிறேன். அதுக்கப்புறம் தான் ஒவ்வொன்றும் எனக்கு புரிஞ்சிச்சு. ஸோ எண்ட் ஆஃப் தி டே நம்ம ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் முக்கியம். இதை பண்ணணும், நான் இதை படிச்சேன்னா இதை பண்ணணும் அப்படின்னு நிறைய பேர் ஆசைப்படுவீங்க. ஆனால் அது எப்படி பண்றது, என்னெல்லாம் போய் பண்றதுன்றது தான் தெரியாது. எல்லாமே நம்ம இன்ட்ரெஸ்ட்டை வச்சு தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் நம்ம இன்ட்ரெஸ்ட் என்னன்னு கண்டுபிடிக்கணும், நம்ம ஸ்ட்ரென்த் கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் எதில் ஃபோக்கஸ் பண்ண நம்மளுக்கு க்ரோத் இருக்குதுன்னு தெரியணும். நிறைய விஷயம் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்னென்னலாம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்னு தெரிஞ்சுப்போம். அதை வச்சு நம்ம இன்ட்ரெஸ்ட் வச்சு கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் ஈஸியை முடிச்சிட்டோம். நம்ம இப்போ என்னெல்லாம் இருக்குதுன்னு நம்ம பார்ப்போம். நிறைய விதமான இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது. இங்க பாருங்க, புரியும். சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது. சாஃப்ட்வேர் ஆர் ஐடி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்னெல்லாம் இருக்குது? என்னவா ஆகலாம்? சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகலாம், ஃபுல் ஸ்டாக் இன்ஜினியர் ஆகலாம், QA இன்ஜினியர் ஆகலாம், கிளவுட் இன்ஜினியர் ஆகலாம், டெவாப்ஸ் இன்ஜினியர் ஆகலாம், டேட்டா இன்ஜினியர், AI இன்ஜினியர், ML இன்ஜினியர். ஸோ நான் சில பேர் என்ன பண்ணுவீங்க, AI ML தான் இப்போ அதிகமாக இருக்கு வேலை, ஸோ அதில் போகணும்னு நினைப்பீங்க. அது மட்டும் தான் இல்லை, மற்ற இன்ஜினியர்ஸ்க்கும் வேலை இருக்கும். பட் நமக்கு எது பிடிச்சிருக்குது, அந்த ஜாபோட நேச்சர் என்னது, அதெல்லாம் பார்த்து தெரிஞ்சு சூஸ் பண்ணுங்க. ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு. அடுத்தது கோர் எலக்ட்ரானிக்ஸ். கோர் எலக்ட்ரானிக்ஸ்னா சில பேர் நான் படிச்சு கோர் ஜாப்க்கு தான் போகணும்னு ஆசைப்பட்டிருப்பீங்க. ஆனால் அதில் என்னென்ன கோர் இருக்குன்னு நிறைய பேருக்கு தெரியாது. நம்ம கோர் எடுத்துப்போம். கோர்ல இப்போ எம்பெடட் சிஸ்டம்ஸ் இருக்குது. இதில் என்னவாகலாம்? எம்பெடட் இன்ஜினியர் ஆகலாம், ஃபர்ம்வேர் இன்ஜினியர் ஆகலாம், டிவைஸ் டிரைவர் இன்ஜினியர் ஆகலாம், ஹைஓட் இன்ஜினியர் ஆகலாம். ஸோ இதெல்லாம் இதுக்கெல்லாம் என்னென்ன தேவை, அந்த ஸ்கில்லாம் எப்படி அப்கிரேட் பண்ணணும், இதுக்கு பேசிக்ஸ் என்ன, இது எல்லாமே ஒவ்வொன்றா நீங்க பார்க்கணும். எனக்கு தெரிஞ்ச வேலைசையை பத்தி நான் சொல்றேன். இந்த வேலைசைய காலேஜ் முடிச்சு பல வருஷம் எனக்கு தெரியாது வேலைசை இப்படி ஒரு இண்டஸ்ட்ரி இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் இதுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இவ்வளோ டொமைன்ஸ் இருக்குது, இவ்வளோ வேலை இருக்குதுன்றதுலாம் தெரியும். ஸோ இதில் வேலைசை பார்த்தீங்கன்னா ரெண்டா பிரியும். ஆசிக் ஒன்று, FPGA. ஸோ ஆசிக்ல என்ன இருக்குது? ஆசிக்னா ஃபர்ஸ்ட் என்னது? அப்ளிகேஷன் ஸ்பெசிஃபிக் இன்டிகிரேட்டட் சர்க்யூட்ஸ். ஸோ இது ஸ்பெசிஃபிக்காக சில ஐசிஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த ஃபீல்டு. ஸோ இதில் என்ன இருக்குது? ஃப்ரண்ட் எண்ட் இன்ஜினியர்ஸ் இருக்குது, பேக் எண்ட் இன்ஜினியர்ஸ் இருக்குது. ஃப்ரண்ட் எண்டில் RTL டிசைன் இன்ஜினியர், வெரிஃபிகேஷன் இன்ஜினியர், DFT இன்ஜினியர், ஃபார்மல் வெரிஃபிகேஷன் இன்ஜினியர், எமுலேஷன் இன்ஜினியர். பேக் எண்டில் நான் பேக் எண்டில் தான் ஒர்க் பண்ணுறேன். ஃபிசிக்கல் டிசைன் இன்ஜினியர், STA இன்ஜினியர், ஃபிசிக்கல் வெரிஃபிகேஷன், EMIR இன்ஜினியர், லோ பவர் இன்ஜினியர், ECO இன்ஜினியர். ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்கு. FPGAலையும் பார்த்தீங்கன்னா FPGA டிசைன் இன்ஜினியர், FPGA வெரிஃபிகேஷன் இன்ஜினியர், FPGA வேலிடேஷன் இன்ஜினியர். அனலாகும் இருக்குது. அனலாக் அண்ட் மிக்ஸ்டு சிக்னல் இன்ஜினியர்ஸ் இருக்குது. அனலாக் இன்ஜினியர், லேஅவுட் இன்ஜினியர், மிக்ஸ்டு சிக்னல் இன்ஜினியர், சிலிகான் ஆர் ப்ராடக்ட் இன்ஜினியர், வேலிடேஷன் இன்ஜினியர், ப்ராடக்ட் இன்ஜினியர். CAD, EDA சொல்லுவாங்க. EDAனா அது டூல்ஸ். ஸோ EDA டூல்ஸ் ரிலேட்டட் இன்ஜினியர்ஸ் இருக்குது, CAD ரிலேட்டட்ஸ் இருக்குது, CADனா மெத்தடாலஜி ரிலேட்டட்ஸ், இந்த மாதிரி நிறைய இருக்குது. இன்னும் சொல்லணும்னா செமிகண்டக்டர் மேனுஃபேக்சர் இன்ஜினியர்ஸ்க்கும் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ப்ராசஸ் இன்ஜினியர், டிவைஸ் இன்ஜினியர், ஈல்டு இன்ஜினியர், எக்யூப்மெண்ட் இன்ஜினியர். ஸோ இது எல்லாம் பற்றி ஒவ்வொன்றும் நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம், எந்தெந்த இண்டஸ்ட்ரிக்கு என்னென்ன தேவைன்றது. ஆனால் இது எல்லாமே நம்ம இன்ட்ரெஸ்ட் பேஸ் பண்ணி தான் சூஸ் பண்ணணும். இதோட ஜாப் ரோல் என்னது, நம்மளுடைய நேச்சர் என்னது, நமக்கு எது செட் ஆகும், இது எல்லாத்தையும் பார்த்து செலக்ட் பண்ணாதான் நம்ம டே டு டே லைஃப் நல்லா இருக்கும். ஸோ நிறைய நமக்கு பிரச்சனை வரும், எல்லாத்துலேயும் பிரச்சனை தான் இருக்குது. பட் ஆனால் நம்ம பிடிச்ச வேலையை செய்யும் போது அது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். சொல்ல போனால் கம்யூனிகேஷன். ஸோ கம்யூனிகேஷன் இன்ஜினியர் என்ன இருக்குது? RF இன்ஜினியர், டெலிகாம் இன்ஜினியர், நெட்வொர்க் இன்ஜினியர், கம்யூனிகேஷன் இன்ஜினியர். நெக்ஸ்ட் மேனுஃபேக்சரிங் அண்ட் ஹார்ட்வேர். இதில் PCB டிசைன், வேலிடேஷன், டெஸ்டிங், ஃபெயிலியர் அனாலிசிஸ். ஸோ இது எல்லாமே PCB ரிலேட்டடாகவும் மேனுஃபேக்சரிங் ரிலேட்டடாகவும் நிறைய இருக்குது. ஹார்ட்வேர் இன்ஜினியர், வேலிடேஷன் இன்ஜினியர், டெஸ்ட் இன்ஜினியர், PCB டிசைன் இன்ஜினியர். இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் ஆட்டோமேஷன். ஸோ PLC, SCADA, இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன், கண்ட்ரோல் சிஸ்டம், அந்தந்த இன்ஜினியர்ஸ்க்கு ஒரு ஜாப் இருக்கு. சரி, இதெல்லாம் வேணாம்ப்பா, நான் கவர்மெண்ட் எக்ஸாம் தான் எழுத போறேன். உங்களுக்கு அப்படி இருந்துச்சுன்னா பப்ளிக் சர்வீஸ் எக்ஸாம்ஸ் நிறைய இருக்குது. அண்ட் பேங்கிங் இண்டஸ்ட்ரி நீங்க போகலாம்.
ஸோ அதெல்லாம் என்னென்னலாம் ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு கொடுத்துருக்கேன், அதையும் பாருங்க. ஈவன் நீங்கள் இஸ்ரோ, டிஆர்டிஓ, பெல், HAL நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ இது எல்லாமே உங்களுடைய இன்ட்ரெஸ்ட்டை பேஸ் பண்ணி தான் நீங்கள் சூஸ் பண்ணணும். எனக்கு ரிசர்ச் பண்ணணும்னு இருக்கு, நீங்கள் அது கூட ரிசர்ச் டீமில் போய் ஜாயின் பண்ணலாம். ஓகே, இதெல்லாம் எனக்கு வேணாம், நான் இப்போ ஹையர் ஸ்டடீஸ் பண்ணணும்னு இருக்கேன். ஹையர் ஸ்டடீஸ் பண்ணணும்னா பேரண்ட்ஸ் ஃபோர்ஸ் பண்ணுறாங்க, என் ஃப்ரெண்டு பண்ணா அப்படின்லாம் பண்ணாதீங்க. முதல்ல நம்ம பிடெக் இல்லை நார்மல் டிகிரி படிச்சிருக்கோம்னா மாஸ்டர்ன்றது என்னன்னா நம்ம பேஸ் எல்லாம் முடிச்சிட்டோம், அதுக்கப்புறம் அதை மாஸ்டர் அதோட ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் எடுத்து நம்ம படிக்க போகிறோம். ஸோ எக்ஸாம்பிள் VLSI படிக்கணும்னா VLSI என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு அது VLSI என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு ஸ்பெசிஃபிக்காக நம்ம அதை எடுத்து படிக்க போகிறோம். நீங்கள் எம்டெக் பண்ணலாம், ரிசர்ச் பண்ணலாம், MS பண்ணலாம், MBA பண்ணலாம். ஸோ கேட் எக்ஸாம்ஸ் எழுதலாம். இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் வேணாம், எனக்கு நான் ஆண்டர்பிரினர்ஷிப் ஆகணும். ஃபர்ஸ்ட் என்னோட சஜஷன் என்னன்னா, ஃபர்ஸ்ட் அந்த ஒரு ஃபீல்டை எடுத்துட்டு அந்த ஃபீல்டில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் அதோட ஆண்டர்பிரினர் ஆகலாம். ஸோ நீங்கள் IoT ஸ்டார்ட் அப்ஸ் பண்ணலாம், PCB டிசைன் சர்வீஸ் பண்ணலாம், எம்பெடட் சிஸ்டம் ரிலேட்டடாக பண்ணலாம். ஸோ நிறைய இருக்குது. ஈவன் நீங்கள் ட்ரைனராக கூட ஆகலாம். உங்களுக்கு ஒரு ஃபீல்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா நீங்கள் ட்ரைனராக கூட ஆகலாம். அதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணி ஸோ அதர் ரிலேட்டடாக இருக்கும், நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ நீங்கள் AI இன்ஜினியர் ஆகலாம், ML இன்ஜினியர் ஆகலாம், ரோபோட்டிக்ஸ் இன்ஜினியர் ஆகலாம், சைபர் செக்யூரிட்டி அனலிஸ்ட் ஆகலாம், டேட்டா சயின்டிஸ்ட் ஆகலாம். இது எல்லாமே வந்து கிராஸ் டொமைன் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எதெல்லாம் வேணுமோ அதெல்லாம் பண்ணலாம். தெரியாத சில இன்ஜினியர்ஸும் இருக்குது, அதெல்லாம் பாருங்க. FAE இன்ஜினியர், ப்ராடக்ட் இன்ஜினியர், டெக்னிக்கல் சேல்ஸ் இன்ஜினியர், அப்ளிகேஷன் இன்ஜினியர், கஸ்டம் சக்சஸ் இன்ஜினியர். ஓகே, இது எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். இதில் எதெல்லாம் நம்மளுக்கு வேணும் நீங்கள் தான் சூஸ் பண்ணணும். ஒவ்வொன்றா எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. நம்ம ஜாபை சூஸ் பண்ணுறோம், நிறைய விஷயத்துக்காக சூஸ் பண்ணிடுவோம். ஹை பேயிங் ஜாபு இல்லை இந்த வேலை எனக்கு ஈஸியாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஜாபோட நேச்சர் தெரிஞ்சுங்க, என்னோட கேரக்டருக்கு என்னோட ஸ்டைலுக்கு எது செட் ஆகும்னு பார்த்து அதை சூஸ் பண்ணுங்க. VLSI பற்றி தெரிஞ்சுக்கணும்னா என்னை ஃபாலோ பண்ணுங்க. நான் வந்து VLSI 200 டே சேலஞ்சு வச்சிருக்கேன். அதில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றா கொஞ்சம் உங்களுக்கு புரியும். நான் டே பை டே ஸ்டெப்பாக VLSI பற்றி சொல்கிறேன். எல்லாமே வந்து கிராஜுவலாக தான் இருக்கணும், ஒரே நாளில் எதுவுமே ஆக முடியாது. ஸோ ஆனால் இவ்வளோ ஷார்ட்டாக வேணும் அப்படின்லாம் நினைக்காதீங்க, எதுலேயுமே ஷார்ட் கட் இல்லை. ஸோ நம்ம எல்லாமே கிராஜுவலாக தான் போக முடியும், ஒவ்வொன்றா கற்றுப்போம். VLSI பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னோட பேஜை பாருங்க, VLSI ரிலேட்டட் திங்ஸ்லாம் எல்லாத்தையும் தரேன். தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் கன்ஃபியூஷன் வந்தால் தான் நல்லது. கன்ஃபியூஷன் வரலாம், ஆனால் டிசிஷன் எடுத்ததுக்கு அப்புறம் கன்ஃபியூஷன் ஆகக்கூடாது. ஃபர்ஸ்ட் கன்ஃபியூஷன் ஆகுங்க, எல்லா குட்டையும் குழப்பங்க, கடைசியாக டிசிஷன் எடுங்க. I wonder what I see. I'm just a traveling soul.